கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாளைக்கு இரவு அடியான் புறப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்துக்காக விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுவதற்காக கடந்து செல்லுகிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த திருத்தணியில தான் நான் இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததும் இயேசு என்னை சந்தித்ததும் நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி என்னை அழைத்ததுமான ஊர் அந்த திருத்தணி. அங்குதான் இயேசு என்பவரை முதலாய் கண்டு கொண்டேன். இதுல விசேஷம் என்னவென்று சொன்னால், பொதுவாக எல்லாருக்கும் சுவிசேஷம் சத்தியம் அறிவிக்கப்பட்டுதான் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் எனக்கு யாரும் சுவிசேஷத்தையும் அறிவிக்கவில்லை, சத்தியத்தையும் வெளிப்படுத்தவில்லை. முதல் இயேசுவே என்னை சந்தித்து வானத்திலே இருந்து தரிசனம் கொடுத்து அவருடைய வல்லமையின் ஒளியை என் மேல் அனுப்பி, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு போதும் என்று சொல்லி 1979 அந்த திருத்தணி பட்டணத்துல வைத்து கர்த்தரனை சந்தித்தார். ஒரு காலத்துல அந்த திருத்தணி பட்டணத்துலதான் நான் ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிறவனா சாப்பிட்டு போகிறவருடைய எச்சி இலை எடுத்து டேபிளை துடைத்து அங்கு கர்த்தர் நல்லவ கிளீனர் வேலை செய்கிறவனாய் காணப்பட்டேன். அங்கதான் ஒரு நாளைக்கு எனக்கு 50 பைசா சம்பளம் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட மாதத்துக்கு 15 ரூபாய். அந்த 15 ரூபாய் அல்லது ஒரு நாள் கொடுக்கப்படுகிற 50 பைசா வச்சுதான் எனக்கு வேண்டிய குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, அப்புறம் எனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் எடுக்கணும். சாப்பாடு ஹோட்டல்லையே கிடைக்கும். ஆனா காலையில் விடிஞ்ச உடனே வேலைக்கு சேர்ந்தா ராத்திரி வரைக்கும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு வேலைகளை செய்து கூலி வேலைக்கு 50 பைசா சம்பளத்துக்கு வேலை செய்ததும் அந்த திருத்தணியில தான். அதே போல இயேசுக்கு நான் அந்த ஒரு காலத்துல நிறைய எந்த ஒரு வேலையும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில விரக்தி அடைந்தவனாய் திருத்தணியிலே இந்த முருகன் மலைக்கு மேலே போன போது யானை பாகனோடு நின்று கொண்டிருக்கும் போது அந்த யானைகிட்ட விளையாண்டு பழகினது நிமித்தம் எனக்கும் யானைக்கும் ஒரு சிநேகம் வந்தது. அதனால அந்த திருத்தணி மலையில தான் கொஞ்ச நாளைக்கு யானைக்கு பாகனாய் மேய்க்கிறவனாய் இருந்தேன். அது அங்க இருக்கிற குளத்துக்கு கூட்டு போறது, குளிப்பாட்டிட்டு வர்றது, திரும்ப கூட்டு வர்றது, அதுக்கு சோறு ஊட்டுறது, அதோட அது பக்கத்துல இருப்பது, இப்படி கொஞ்ச நாளைக்கு யானை மேய்க்கிறவனா இருந்ததும் அந்த திருத்தணியில தான். அதன் பின்புதான் இங்க ஹோட்டல்ல வேலை பார்க்க ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவே. அதன் பின்புதான் நான் வாழ்க்கையில விரக்தி அடைந்து அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, அண்ணன் தம்பி சொந்தமும் போயாச்சு, இப்ப ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் தற்கொலைக்கு முயற்சித்ததும் அந்த திருத்தணியில தான். அப்படி இருக்கும்போது தற்கொலைக்கு முயற்சிக்கும் போது ஒரு பேருந்து, ஒரு தனியார் பேருந்து மிக வேகமாக வந்தது, என் மேல் ஏறி இறங்கினது. ஆனாலும் அதிலிருந்து ஒரு நொடி பொழுதில் தூக்கி எறியப்பட்டு காப்பாற்றப்பட்டேன். அதன் பின்புதான் தெரிந்து கொண்டேன், இயேசுவின் ஒளிதான் என்னை தூக்கி எறிந்தது, காப்பாற்றினது. அப்படி நான் தற்கொலைக்கு முயற்சித்து தற்கொலை செய்து கொண்டதும் அந்த திருத்தணியில தான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே. அந்த தற்கொலைக்கு பின்பு இயேசு என்னை சந்தித்ததும் அந்த திருத்தணியில. இப்படி கர்த்தர் நல்லவே. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் அந்த திருத்தணி பட்டணம் என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆழமான அஸ்திபார பட்டணமாயிரு. அதன் பின்பு ரட்சிக்கப்பட்டே அநேக ஆண்டுகளானது. நான் வேறு ஒரு இடத்துல கன்வென்ஷன் கூட்டத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு அங்க கூட்டத்துக்கு வந்த ஒரு சகோதரன், ஒரு பள்ளி வாத்தியார். அந்த பள்ளி வாத்தியார் என்னுடைய கூட்டத்தை குறித்து செய்திகளை குறித்து தீர்க்கதரிசனம் கேள்விப்பட்டு அவர் என்னுடைய கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அவர் அவருடைய வீட்டுக்கு ஜெபத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்.
நீங்க வரணும், எங்க வீட்டுல வந்து தயவு செய்து ஜெபிக்கணும்னு சொல்லி ரொம்ப முரண்டு பிடிவாதம் பண்ணி நேரமே இல்லாத நேரத்துல அப்ப கஷ்டப்பட்டு என்னை அழைத்து கொண்டு போனார். அவ போன நேரத்திலே கர்த்தர் நல்லவே அந்த வீட்டிலே நான் போறதுக்கு முந்தின நாள் தான் அந்த வீட்டிலே அவங்களுக்கு இருந்த 2 பையங்க. மூத்தவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயது இருக்கும், இளையவனுக்கு ஒரு 7-8 வயது இருக்கும். நான் போறதுக்கு முந்தின நாள் தான் அந்த வீட்டிலே ஒரு நாய் அவங்க ரொம்ப செல்லமா வளர்த்திருக்கிறாங்க. அந்த நாய் செல்லமாய் வளர்த்திருக்க அன்றைக்கு மாலையிலே இந்த நாய் செத்து போனது. நாய் செத்து போன உடனே கர்த்தர் நல்லவர் சொல்றோம். அந்த ஏக்கத்துல அந்த பையன் ஒரு மாதிரி பேதலிச்சு பைத்தியம் பிடிக்கிறது போல ஆயிட்டு. கடைசியில் பார்த்தால் அன்றைக்கு இரவு அந்த பையனும் செத்துட்டான். நாய் இறந்து போன அதே இரவிலே பையனும் இறந்துட்டான். கர்த்தர் நல்லவே. இப்படி 2 மரணம். அதுக்கு மத்தியில தான் அது நடந்த 1-2 நாளில் தான் அந்த குடும்ப தலைவர் என் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார். அப்போ அவர் எப்படியாவது வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அழைக்க அவருக்கு புறப்படும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்க முதலாவது வீட்டுக்கு போங்க, உங்க மனைவி அங்க தற்கொலை செய்வதற்காக தூக்கு கயிற்றை மாட்டி கொண்டிருக்கிறார்கள், அவங்க தூக்குல தொங்குவதற்கு முன்பாக நீங்க முன்பாக போங்க, நான் பின்னாடி வருகிறேன் என்று சொல்லி என்னோடு இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் அழைத்து கொண்டு நான் சற்று தாமதமாகவே போனேன். ஏனென்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு லாசருவின் வீட்டுக்கு அற்புதத்துக்கு சற்று தாமதமாகவே போனார். அப்ப நான் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த குடும்ப தலைவர் அனுப்பிட்டேன். அவர் பதறி போய் அதே மாதிரி போனார். கர்த்தர் நல்லவே. பின்னாக நான் என்னோடு இருக்கிற உடன் ஊழியர் அழைத்து கொண்டு நான் போனேன். இவர் போய் பார்த்தால் வீட்டில் முன்புறம் பின்புறம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தட்டி தட்டி பார்க்கிற கேட்கல, மற்றவங்க ஓடி வந்து கத்தி சத்தம் போட்டு கதவு உடைச்சி உள்ள போனா கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னபடியே அவருடைய மனைவி முதல் நாள் அந்த 2 நாளைக்கு முன்னாடி நாய் இறந்ததும் பின்னாடி அவன் மகன் இறந்ததும் ஏக்கத்துல இப்ப இவங்களும் தற்கொலைக்காக கயிற்றை கட்டி பெஞ்சில் ஏறி நிற்கிறார். இவர் வேகமா ஓடி போய் கதவை உடைச்சி கடைசியில் மக்கள்லாம் சேர்ந்து கீழே இறக்கிட்டாங்க. அதுக்கு பின்பாகத்தான் நான் போனேன். அங்க போய் அங்க என்னென்ன நடந்தது என்கிற எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த நாயின் மூலமாய் வந்து அசுத்த ஆவிகளை விரட்டி அந்த வீட்டை சுத்திகரித்து ஆண்டுடைய கிருபையினால் நான் கடந்து வந்தேன். இந்த செய்தி அந்த திருத்தணி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் எங்கும் காட்டுத்தீயை போல பரவினது. அப்பொழுது அங்கே இவருடைய உறவினர் என்னை இந்த ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு போனாரே பள்ளி வாத்தியார், அவருடைய உறவினர் ஒருவர் அந்தமானிலே இருக்கிறார். கர்த்தர் நல்லவே. அவருக்கு சொல்லி இப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், இப்படி எல்லாம் சொன்னார், அவர் சொன்னபடியே இப்படி நடந்தது என்று சொல்ல உடனே அவர் அங்கிருந்து சோதரம் எப்படியாவது நீங்க அந்தமானுக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அதன் பின்பு நான் போவதற்கு முன்னால் அவரை இங்க வர சொல்லினேன். என்னை பார்ப்பதற்காகவே தேதி வாங்குவதற்காகவே ஆண்டு கிருபையில அந்தமானிலிருந்து அந்த சகோதரன் அவர் வந்தார். அவர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வைத்து பிசினஸ் பண்ணுகிறார். அவர் வந்து பார்த்து பேசிவிட்டு தேதியெல்லாம் வாங்கிட்டு அதன் பின்பு புறப்பட்டு போனார். அவர் மூலமாக அன்றைய கிருபையினால் அந்தமான் நிக்கோபார் பகுதிக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு முதல் விசையாய் விமான பயணத்திலே தேவ கிருபை நான் போனேன். அங்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்தமான் டவுன்ஷிப்பை சேர்ந்து எல்லா போதவர்களும் சேர்ந்து கூட்டு ஐக்கியம் என்ற தலைப்பிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு விமான நிலையத்தில் வந்து என்னை வரவேற்க வந்தவர்கள் ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து சிவப்பு கம்பள வரவேற்பை கொடுத்து அதன் பின்பு ஊருக்கு உள்ள வந்தவுடன் மாலை போட்டு சுத்திரம் நிறைய மேளதாளங்களை வைத்து விசேஷமான முறையிலே ஊருக்குள் அழைத்து கொண்டு போனார். இப்படியாய் அன்றைய கிருபையினாலே அந்த அந்தமானில் அங்கு இருந்தேன். அங்கு இருந்து ஒவ்வொரு இடங்களாய் சுற்று தினமும் காலை மாலை கூட்டம் நடந்தது. என்னை தங்க வைத்திருந்தது அந்த அந்தமானில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்தி மொழி பேசக்கூடிய ஸ்டேட். அவர் ரோமன் கேத்தலிக் குடும்ப சபையை சார்ந்தவர். அதே சமயத்திலே மதுபானமும் புகைப்பிடித்தலும் இருந்தவர், ரட்சிக்கப்படாதவர். ஆனா இவங்கள் பேர் கிறிஸ்தவர்கள்.
அவங்க வீட்டிலே மேலே மாடி, அது நல்ல ஒரு வீடு எடுத்து நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தலமா மாத்தி எனக்காக நிறைய விசேஷ ஏற்பாடுகள்லாம் செய்து அங்க தங்க வைத்தார்கள். அந்த வீட்டுல தங்கி இருந்துதான் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள் என்று நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 25 முதல் 30 நாட்கள் அங்க தங்கி இருந்தேன். இவர் மிகப்பெரிய ஒரு அதிகாரி, அதாவது அந்தமான்ல அரசாங்கத்துல ஒரு அதிகாரியா இருக்கிறார். அவரோட மனைவி மருத்துவத்துறையிலே வேலை செய்வதும் இல்லாம அதிகாரியாவும் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், அங்க நடக்கிற கிரியை பார்த்துட்டு நான் ஒரு காரியத்தை இங்க உண்மையா சொல்ல விரும்புறேன். அவர் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எனக்கு டிரைவராகவே மாறிவிட்டார். டிரைவர் எங்க போனாலும், நான் மீட்டிங் போனா, கன்வென்ஷன் போனா, பர்சனல் ப்ரேயர் போனா, இல்ல பர்ச்சேசிங் போனா, மார்க்கெட்டிங் போனா, டூர் போனா, எங்க போனாலும் அவர்தான் என்னை அழைத்து கொண்டு போவார், அழைத்து கொண்டு வருவார். ரொம்ப கனம், ரொம்ப விசேஷம், ரொம்ப மரியாதை இப்படி இருந்தது. அங்க இருந்து ஜெபித்து எல்லா கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தேன். நிறைய போதகர்கள், ஊழியக்காரர்கள் என்னை பார்க்க வர ஆரம்பித்தார்கள். அப்படியே இருந்து அவருடைய கிருபையினாலே சில வீடுகளில் ஜெபித்து விடுதலையை கட்டவிழ்க்கும் போது அந்த வீடுகளில் இருக்கிற விக்கிரக படங்கள், விக்கிரக போட்டோக்கள் மற்றும் சிலைகளை எடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி என் கண்ணுக்கு முன்னாடியே தீ வைத்து கொளுத்தி எரிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி கர்த்தர் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த 1 மாதத்துக்குள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தீ அங்கு பற்றி எரிந்தது. எங்க கால் வைத்தோமோ, எங்க சுவிசேஷம் சொன்னோமோ அங்க எல்லா ஜனங்க மனம் திரும்பினாங்க. அப்புறம் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அனல் மூட்டப்பட்டு அவங்க பின்மாற்றத்திலிருந்து மீண்டும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தாங்க. இப்படி இருந்து நடந்தது என்னன்னா, அங்க கர்த்தர் ஒரு அசம்பிளி ஆஃப் சர்ச் மூலமாக பாஸ்டர் டி மோகன், அவரோட நேரடி கண்ட்ரோல் இருக்கிற ஜேம்ஸ் என்கிறவர் அங்கே வந்திருந்தார். அப்போ நான் அந்த மங்கள்ராம், நான் தங்கி இருக்கிறது அந்த சோதரம், அந்த சேட்டு அவருடைய பேர் மங்கள்ராம். அந்த மங்கள்ராம் வீட்டுல இருந்து நான் ஊழியத்தை செய்யும் போது அவரை கேள்விப்பட்டு பாஸ்டர் ஜேம்ஸ் என்னை பார்க்க வந்தார். அப்ப நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்குது, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ஞானஸ்நானம் மனம் திரும்புறாங்க. ஆனா இவங்களெல்லாம் நான் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. இங்க வந்த ஊழியக்காரர்கள் எது கொடுத்து எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனா நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, எனக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க உடனே ஒரு சபையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். நடந்த சம்பவம், அவர் உடனே போனாரு, பக்கத்துல ஒரு இடத்த பார்த்தாரு. அன்று கிருபையினால ஒரு மேல் மாடிய தற்காலிக வாடகைக்கு, அதாவது டெம்பரவரியா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு எடுத்தார். அந்த இடத்த காட்டி என்னால் தொடப்பட்ட ஜனங்க எல்லாருக்கும் போன் பண்ணி இங்க வாங்கன்னு சொல்லி அந்த நடத்தி ஆண்டோட கிருபையினால அந்த ஒரே மாதத்துக்குள் ஒரு சபையை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 100, 120 பேர், 130 பேர் சபைக்கு வந்தார்கள். ஒரே மாசத்துக்குள்ள சபையை உருவாக்கி அந்த ஊழியக்கார பிரதிஷ்டை பண்ணி அவர் அங்க ஊழியம் செய்ய வச்சு அவரையும் ஏற்பாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட நாட்கள் ரொம்ப அதிகமானதுனால அதுக்குள் மனைவி பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. அதனால நான் அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் புறப்பட்டு வந்துட்டேன் அவனுடைய கிருபையினால். ஆனா அங்க அந்த எழுப்புதல் ரட்சிப்பின் ஊழியத்தின் அபிஷேகம் கிரியை செய்து கொண்டே இருந்தது. நிறைய பேர் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், விக்கிரகங்களை தூக்கி எறிந்தார்கள், சபைக்கு வர ஆரம்பித்தார்கள், ஊழியங்கள் பெருகினது. இப்போ மங்கள்ராம் வீட்டிலேயே ஒரு சபை ஆரம்பிச்சது. நான் தங்கி இருந்தது வீடு, அங்க ஒரு கூட்டம் நடத்தி கடைசி ஜோமெண்ட் வந்தேன், அங்கேயும் ஒரு சபை ஆரம்பிச்சது. இப்போ ஒரு ஏஜி சர்ச் ஆரம்பிச்சாச்சு. இப்போ மங்கள்ராம் வீடு ஒரு சபையாயிடுச்சு. இப்போ அங்கிருந்து எனக்கு தகவல்கள் வருகிறது, பாஸ்டர் நீங்க திரும்பி வரணும். என்னன்னு கேட்டாக்கா, ஜனங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் விரும்புறாங்க, நீங்க தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க வரணும்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி ஜெபித்து தீர்மானித்து ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்து அடுத்த முறை போகும்போது நானும் என்னுடைய 2 மகன்கள், ரெவரண்ட் எபி சாம்ராஜ் அவர்களும் சம்பத் சாம்ராஜ் அவர்கள் 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு என்னோடு கூட ஒரு டீம், அதாவது ஜோ அலெக்ஸ் ஞானம் சொல்லக்கூடிய ஜபா என்கிற ஒரு சகோதரன், மற்ற சில ஒரு டீமை கூப்பிட்டுக்கிட்டு நான் போனேன். மற்றவர்களை கப்பலில் அனுப்பியாச்சு. சென்னையிலிருந்து போர்மந்தர் கப்பல்ல அவங்களை அனுப்பியாச்சு. நாங்க பிளைட்ல போய் அங்க இறங்கிட்டோம். கப்பல்ல வந்தவர்கள் 3 நாட்கள் கடந்து 3 நாள் பயணத்துல வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் ஒரே நாளில் மற்றும் ஒரு 2-3 மணி நேர பயணத்துல அங்க போய் இறங்கிட்டோம்.
அங்க போய் இறங்கி கர்த்தருடைய கிருபையினாலே அந்த நம்மளும் கடந்த முறை வந்த போது தொடப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாரையும் வர வச்சு கூட்டம் நடத்தின போது அவர்கள் அநேகருக்கு அந்தமானிலே சுத்திர பொங்கி எழும்புகிற கடலில் வைத்து ஆண்டோட கிருபை நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு திருவிருந்து கொடுத்து தெளிவான உபதேசத்தை போதித்து இப்போ கர்த்தர் நல்லவே சொல்றோம். அதுக்கடுத்து பிள்ளைகளையும் நானும் சேர்ந்துக்கிட்டு நிறைய அந்த அந்தமான், நிக்கோபார் மற்றும் போர்மத்தர் பல இடங்களுக்கு சுற்றுலா புறப்பட்டு எல்லா இடங்களும் போனோம். ஒரு இடத்துல எரிமலை வெடித்து அந்த எரிமலை குழம்பு வந்து கருகி போயிருக்கிற அந்த ஸ்தலங்களை போய் பார்த்தோம். அப்புறம் ஆதி காலத்திலே சுதந்திரம் பெறுகிற நாட்களில் அந்த அந்தமான் சிறையில வைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட இடங்கள் நிறைய இடங்களை போய் பார்த்தோம். அப்படி இருக்கும் போதுதான் அவனுடைய கிருபையினால் போதகர் கருத்தொன்று ஒரு கருத்தரங்கத்தை அங்க இருக்கிற 5 நட்சத்திர ஹோட்டல் அங்க இருக்கிறதுலே நல்ல ஒரு ரிச் ஹோட்டல், அது நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல அவனுடைய கிருபையினால ஒரு போதகர் கருத்தரங்கை ஆயத்தப்படுத்தினார்கள். அதுல தேவனுடைய செய்தியை கொடுத்து ஊழியக்காரர்களை அபிஷேகத்தில் நடத்தி தேவனுடைய ஊழியத்துல விசுவாசம் என்றால் என்ன, நிலைத்திருத்தல் என்றால் என்ன, மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பது என்றால் என்ன என்கிற தலைப்பில் செய்தி கொடுத்து அந்த ஊழியக்காரர்கள் அழுது ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் மீண்டும் ஒரு விசை புதுப்பிக்கப்பட்டார். இந்த செய்தி அன்று கிருபையினால் பரவ உடனே அங்க இருக்க சில ஊழியர்கள் சேர்ந்து ஒய்எம்சி ஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒய்எம்சி மீட்டிங் ஹால், அதுல ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். அதுல மாலை இரவு நேர கூட்டம். கர்த்தர் நல்லவே. அதுல இந்தியில தான் ஜனங்களுக்கு பேச வேண்டும், எனக்கு தமிழ் மாத்திரம்தான் தெரியும். அப்போ அங்க இருக்கிற ஒரு ஊழியக்கார சகோதரி எனக்கு மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இதுவரைக்கும் மொழிபெயர்த்தது கிடையாது. ஆனா மொழிபெயர்ப்பதற்கு முன்பு வந்து சொன்னார்கள், பாஸ்டர் எனக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நல்ல அந்த நாலேஜ் தேவன் எனக்கு கொடுக்கணும், எனக்கு சொல்றோம் அந்தந்த சரியான ப்ரொனன்சியேஷன்ல நான் பேசணும், எனக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவி இறங்கி நிரப்ப அன்றைக்கு அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். அவர்கள் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பானது ரொம்ப துல்லியமாய் புள்ளி விவரமாய் நூல் பிடித்ததை போல எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதா இருந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார். அப்புறம் மடங்கடிக்கப்பட்ட சில சபைகள், விடாய்த்து போய் தளர்ந்து போயிருந்த சில சபைகள், நிறைய சபைகள் உயிர்மீச்சாக்கப்பட்டது. இப்படியாய் கர்த்தர் நல்லவே கிருபையாய் கர்த்தர் கிரியை செய்தார். முதல் விஷயம் போய் நிறைய சபைகளை உருவாக்கினோம். 2வது விஷயம் போய் நிறைய பேருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தோம். அப்புறம் போதகர்களையும் ஊழியர்கள் விசுவாசிகளையும் உருவாக்கினோம். திருப்பி வரும்போது கர்த்தர் நல்லது மங்கள்ராம் வீட்டிலே 2வது சபையை ஆரம்பித்து அவர்களை நடத்த வைத்து விட்டு அவர்கள் ஊழியர்களை பிரதிஷ்டை பண்ணிட்டு கடந்து வந்தோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, அந்த அது கர்த்தர் நல்லவே. அந்த ஊழியமானது அதோடு நின்று விடவில்லை, அது வருட கணக்காய் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் 3ஆம் விஷயம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பாஸ்டர் இப்படி வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கு ஒரு ஊழியர்கள் உருவாக்குனீங்க, சபையை உருவாக்குனீங்க, இப்போ ஜனங்க மீண்டும் உங்களை அழைக்க விரும்புறாங்கன்னு சொல்லி கூப்பிட ஆண்டோட கிருபையினால் 3ஆம் விசையாய் நான் அந்த அந்தமானுக்கு போயிருந்தேன். அப்ப வேற ஒரு இடத்துல கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அப்போதுதான் எனக்கு கர்த்தர் அவங்க உடனே இஸ்ரேல் தேசத்துல எருசலேம் பட்டணத்திலிருந்து என்னை பார்ப்பதற்காக சில வந்தார்கள். அந்த கூட்டங்கள் கிரியைகள்லாம் பார்த்துட்டு என்னை பார்ப்பதற்கு விசாரிப்பதற்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அங்க நடந்த காரியங்கள் நேரில் கண்டுட்டு அவங்க சொன்னாங்க, இவ்வளவு ஊழியத்தை செய்றீங்க, எந்த விதமான ஒரு ஹானரபிள் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நாங்க உங்களை ஹானர் பண்ண விரும்புறோம்னு சொல்லி உடனடியாக அங்க இருக்கிற இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஒன்னு செலக்ட் பண்ணி அந்த நியூ ஜெருசலேம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ணி அதுல ஏற்கனவே அந்த யூனிவர்சிட்டியில 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படித்து முடித்து எல்லாரையும் வர வைத்து ஒரு கான்வகேஷன் மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த கான்வகேஷன் கூட்டத்துல ஏற்கனவே படிக்கிறவர்கள் ரெவரண்ட்டுகள், பாஸ்டர்கள், பிஷப்புகள். ஆனா அந்த சோத்திர யூனிவர்சிட்டியில ஒரு நாளும் கூட நான் போய் படித்தது கிடையாது. ஒரு நாளும் படிக்காத நான் ஆண்டுடைய கிருபையினாலே அந்த கான்வகேஷன் அந்த பட்டமளிப்பு விழாவிலே அவன் எல்லாருக்கும் போதிக்கிறவனாய் கர்த்தர் என்னை தூக்கி கிருபையாய் நிறுத்தினான்.
ஊழியங்கள் என்றால் என்ன என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வைத்து எப்படி எல்லாம் ஊழியை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய கிருபையினாலே அங்க தெளிவாய் போதிக்கும் போதும் ஆண்டவருடைய கிருபையினாலே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, ஜப்பான் என்று சொல்லி 6 நாடுகள் சேர்ந்து எனக்கு டாக்டரேட் பட்டத்தை கொடுத்தார்கள். நான் டாக்டரேட்டுக்கு படித்தது கிடையாது. டாக்டரேட்டுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு ஜெனரல் நாலேஜ், சோசியல் நாலேஜ் அல்லது சுதந்திரம் வேற ஏதோ பெரிய டெக்னாலஜிக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால் 6 நாடுகள் சேர்ந்து சுதந்திரம் அவர் டாக்டரேட் பட்டத்தை கொடுத்து இது ஹானரபிள் அவார்டு என்று சொல்லி கொடுத்து கனப்படுத்தினார்கள். இப்படியாய் கர்த்தர் கிருபையாய் கிரியை செய்தார். ஒரு பல்கலைக்கழகத்துல எத்தனையோ ஆண்டுகள் படிக்கிறார்கள், அவர்களுக்கு ரெவரண்ட் ஆர்டினேஷன் கிடைச்சது, பாஸ்டர் கிடைச்சது, எவாஞ்சலிஸ்ட் கிடைச்சது, மற்றதெல்லாம் கிடைச்சது. ஆனா ஆண்டோட கிருபையை நமக்கு அங்கு படிக்கல. ஆனா கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி ஒரு டாக்டரேட் அவார்டு வாங்கத்தக்கதாய், அதுவும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அல்ல. அவங்க என்கிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணு, நீங்க யார், உங்க ஊழியம் எப்படிப்பட்டது, அது ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு நாங்க உங்களுக்கு ஹானர் பண்ண விரும்புறோம்னு சொல்லிட்டு முதல் நாள் ராத்திரி வந்து உட்கார்ந்து எனக்கு சிறு பிள்ளையை போல கற்றுக் கொடுத்து எப்படி எழுதணும், எப்படி டைப் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்து முழு இரவும் அவங்களே எனக்காக வேலையை பார்த்து எல்லாம் பண்ணி மறுநாள் காலையில அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு ஊர்வலம் வர வச்சு கர்த்தர் கிருபையினாலே அங்க டாக்டரேட் பட்டத்தை கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவருடைய கிருபையினாலே டாக்டரேட் பட்டம் வாங்கணும், அப்புறம் ரெவரண்ட் பட்டம் வாங்கணும், அப்புறம் பாஸ்டர் பட்டம் வாங்கணும், காரைக்குடியில வச்சு ஒரு முறை எவாஞ்சலிஸ்ட் பட்டம் கிடைச்சது. இப்படி இது எதுவுமே அந்தந்த கூட்டம் நடக்கிறதுனால போய் கேட்டு கிடையாது. எனக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுக்கப்படுற ஊழியத்தை தவிர எந்த ஊழியத்துக்கும் போக மாட்டேன், எந்த கூட்டத்திலும் கலந்து போக மாட்டேன். ஈவன் லோக்கல் இருக்கிற பாஸ்டர் மீட்டிங் கூட போய் பழக்கமே கிடையாது. கர்த்தரா கொண்டு போகும்போது இதெல்லாம் நடக்கிறது. இப்படி ஆண்டு கிருபையினாலே அந்தமானிலே சோத்திரம் இப்ப சர்வதேச டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து திரும்பி வந்தேன். இங்கு திரும்பி வருவதற்குள் செய்தி அன்றைக்கிருந்து என்னுடைய ஊழியத்திற்கு ஏராளமான மக்களுக்கு பரவ எல்லா இடத்திலும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வந்து குவிய ஆரம்பித்தது. விசேஷித்த கூட்டங்களை வைத்து எனக்காக ஜெபிக்கவும் ஊழியத்தை அறிமுகப்படுத்தவும் ஆரம்பித்தார்கள். எப்படி மகிமையாய் கர்த்தர் கிருபையை செய்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறார். திருத்தணியிலே ஒரு சாதாரண வீட்டிலே விடுதலை ஜெபத்தை செய்ய போய் அங்கிருந்து ஆரம்பித்த இந்த ஊழியம் இவ்வளவாய் பழுகி பெருகி ஏராளமாகி ஆண்டவருடைய கிருபையினாலே பட்டங்கள் பெறவும் அநேகர் பட்டங்கள் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. இதை வைத்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு புத்தி அல்லது ஒரு ஆலோசனை என்னன்னா, நீங்க தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருந்தால் போதும். உங்களுக்கு என்ன கனம் வேண்டும், என்ன மரியாதை வேண்டும், எந்த விதத்தில் நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அந்த நேரத்திலே அவர் உயர்த்துவார், அந்த நேரத்திலே அவர் கனப்படுத்துவார், அந்த நேரத்திலே அவர் சரியாய் செய்வார். தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. ஆனபடினால் இப்படிப்பட்ட அந்த திருத்தணிக்கு தான் ஆண்டவருடைய கிருபையினால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை சுவிசேஷ கூட்டத்தில் பேசுவதற்காக கடந்து போகிறேன். காலையிலே வேறொரு சபையிலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமை ஆண்டவருடைய கிருபையினாலே ஆந்திர மாநிலம் புத்தூருக்கு கடந்து சொல்லுகிறேன். அங்கு போய் தேவனுடைய ஊழியத்தை முடித்து விட்டு திங்கட்கிழமை இரவு அங்கிருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலையிலே ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 14 நாட்கள் 14 நாட்களுக்கு பின்பாக ஆண்டவருடைய கிருபையினால் ஊழிய ஸ்தலமாகிய வீட்டுக்கு சொல்ல இருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடந்த புதன்கிழமை 18ஆம் தேதி ஆண்டவருடைய கிருபையினால் நான் இங்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மேலே பாச்சலூருக்கு கடந்து வந்தேன். அதற்கு பின்பு இப்போ வருகிற சுதந்திரம் 31ஆம் தேதி தான் காலையில தான் வீட்டுக்கு செல்ல இருக்கிறேன். ஆனபடியினால் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க ஜெபத்தை அதிக ஜெபத்தோடு எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்க எல்லைகளையும் விரிவாக்குவாராக. கர்த்தர் நல்லவே
கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறோம். கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த காரியத்தை ஒரு சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அவ்வளவு பெரிய கனம், மேன்மை, எழுப்புதல், நிறைய ஆத்துமாக்களை ரட்சித்தல், நிறைய சபைகளை உருவாக்குதல், ஏராளமான ஊழியக்காரர்களை பிரதிஷ்டை பண்ணுதல், இந்த பாதையெல்லாம் கர்த்தர் நடத்தி தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கூட கர்த்தருக்காக ஓட விரும்புகிறேன், பிரயாசப்பட விரும்புகிறேன், ஊழியங்களை செய்ய விரும்புகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து, அந்த வசனத்தை வாசித்த பின்பு நாம் நன்றி சொல்லி ஒரு ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே யோபு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி அந்த கற்களிலிருந்து இந்திர நீலம் விளையும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையை தலையங்கமாய் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லாக பார்த்து வருகிறோம். கருப்பு கல் குறித்து பார்த்தோம், சிவப்பு கல் குறித்து பார்த்தோம், நிறைக்கல்லை பார்த்தோம், தூக்குள் கல்லை குறித்து பார்த்தோம், பல கற்களை பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு கல்லை பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டில் 5:15. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. திரும்ப வாசிக்கிறேன் உங்க கவனத்துக்காக. உன்னத பாட்டு 5:15. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்கள் மேல் நிற்க வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால். Unmuted. நன்றி 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 ஆண்டவரே. கடந்த நாட்களின் அனுபவங்களை உங்களுடைய ஜனங்களுடைய விசுவாசத்துக்கு சொல்ல செய்தீரே. நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே வெள்ளை கல்லை குறித்து கர்த்தர் பேசுவீராக, இடைபடுவீராக. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போல் இருக்கிறது. இங்க ஒரு கல்லை குறித்து பார்க்கிறோம். இந்த கல்லுடைய நிறம் வெள்ளை கல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கல்லிலேயே கல், வெள்ளை கல். அப்ப வேதத்திலே நீல நிற கல் இருக்கிறது, சிகப்பு நிற கல் இருக்கிறது, வெள்ளை நிற கல் இருக்கிறது, கருப்பு நிற கல் இருக்கு. இந்த 4 கல்லுமே எஸ்தர் 1:6 படித்தாலே 4 கல்லை குறித்து 4 நிறத்தை குறித்து பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் இந்த வெள்ளைக்கல். இந்த வெள்ளை கல்லை குறித்து நான் சொல்லணும்னாக்கா, கர்த்தர் நல்லவன். இருக்கிறது மற்ற எல்லா கல்லை விட ஒரு விசேஷமான கல்லு இந்த வெள்ளைக்கல். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைக்கல் சாலமோன் காலத்துல அவன் சொத்துரும்
அந்த வெண்கற்களால் தான் தூண்களை செய்ததாக ராஜாக்களின் புஸ்தகத்திலும் நாளாகமத்தின் புஸ்தகத்திலும் வாசிக்கலாம். அவன் அந்த தூண்களை வெள்ளை கற்களினால் செய்திருந்தான். சரி, இந்த வெள்ளை கல்லுக்கு எத்தனையாவது இடம் இருக்கிறது என்று பார்த்தாக்கா, ஸ்தோத்திரம், அந்த எஸ்தர் 1:6 சொல்லுவது சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்பும். அப்போ இந்த அழகு நிறத்தின் வரிசையில வெள்ளைக்கு எத்தனையாவது இடம்னாக்கா 3வது இடம். முதல் இடம் சிவப்பு, 2வது இடம் நீலம், 3வது இடம் தான் வெள்ளை, 4வது கருப்பு. இப்போ இந்த வெள்ளை நிறத்துக்கு முதல் இடம் அங்கு கிடைக்கல, 3ஆம் இடம் கிடைக்குது. ஏன்னாக்கா ஆதியிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படும் போது கூட வெள்ளை முதலாவது இருக்கல, கருப்பு தான் இருந்தது, இருள் தான் இருந்தது, ஒழுங்கின்மை தான் இருந்தது. அப்போ முதல் இருக்கிறதே இங்க கருப்பு தான். அதே போலதான் அதுக்கப்புறம் தான் அவரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்புறம் வெளிச்சம் உண்டாக்கி முதல் வானமும் பூமியும் உண்டாக கடவுது உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வானம் உண்டாயிடுச்சு, பூமி உண்டாயிடுச்சு, 3ஆவதாகத்தான் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னார். இப்போ எனக்கன்பான தேவச்சனமே, கல்லிலேயே கல்லு வெள்ளை கல். இந்த வெள்ளை கல்லை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். வேதத்துல வெள்ளை என்பதற்கு நிறைய பொருட்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் நெஞ்சொல்ல, வெள்ளை போலம் இருக்கிறது, வெள்ளை கூடைகள் இருக்கிறது, கர்த்தர் நல்லவன், அது மாதிரி வெள்ளை படர் இருக்கிறது, வெள்ளை முடி இருக்கிறது, ஸ்தோத்திரம், வெள்ளை குதிரை இருக்கிறது, வெள்ளை மயிர் இருக்கிறது, ஸ்தோத்திரம், இப்படி நிறைய வெள்ளை பூண்டு இருக்குது, வெள்ளை நிற கழுதை இருக்குது. இப்படி வெள்ளைய குறித்து சொல்லணும்னாக்கா நிறைய வெள்ளைய குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வெள்ளை. நான் கருப்பு கல்லை குறித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாய் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், வேதத்துல அதிக இடம் பிடித்தது கருப்பு. முழு வேதத்துக்கு பேர் பரிசுத்த வேதாகமம் என்று இருந்தாலும் அது அச்சிட்ட நிறமோ கருப்பு தான். கருப்பு நிறத்தில் உள்ள எழுத்துக்கள் உள்ளதுதான் வேதம். அப்ப கருப்புக்கு முக்கியத்துவம் உண்டு என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், இப்ப பைபிள்ல வெள்ளைக்கு அதிக இடமா கருப்புக்கு அதிக இடமா என்று கேட்டால் வெள்ளைக்கு தான் வேதாகமத்தில் அதிக இடம். ஏன்னாக்கா நான் சொல்லுவது வேதத்தில் இருக்கிற வசனங்களை சொல்லவில்லை, வேதம் என்கிற புத்தகத்தை, அந்த பக்கங்களை, பேப்பர்களை சொல்ல. ஏன்னாக்கா வெள்ளை பேப்பரை விரிச்சு வச்சு அதுக்கு மேலதான் கருப்பு கலர்ல அங்க பிரிண்ட் பண்றாங்க. இப்ப நீங்க பைபிளை படிச்சாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில ஒரு வெள்ளை தெரியும், ஒவ்வொரு கோட்டுக்கு நடுவுல ஒரு வெள்ளை தெரியும். பைபிள்ல மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, இடது பகுதி, வலது பகுதி, நடுவுல 2 பகுதி, இந்த 6 இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை. அப்ப வேதாகமத்துல கருப்பு முழுவதுமாய் அச்சிடப்பட்டு இருந்தாலும் வெள்ளைக்கு தான் அங்கு முக்கியத்துவம் இருக்கு. இது எதை குறிக்கிறது? எனக்கன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சுபாவம், நம்முடைய நடை உடை இப்படி ஒரு வெள்ளையாகவும் வெள்ளைத்தனமாகவும் வெண்மையாகவும் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால். இப்போ முதலாவதாக இந்த வெள்ளை என்றால் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அப்ப வெள்ளை என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? வெள்ளை என்கிற வெண்மை என்றால் என்ன அர்த்தம்? தானியேலின் புஸ்தகம், தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 12:10 வாசிக்கிறேன். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இங்கு தானியேல் 12:10 சொல்லுவது வெள்ளை அல்லது வெண்மை என்று சொன்னால் 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று சுத்தம் என்று அர்த்தம், 2வது
புடமிடப்பட்டது அல்லது புடமிடப்படுதல் என்றார். இந்த வசனம் சொல்லுகிறது சூத்திரம் புடமிடப்பட்டவர்கள் என்று சொல்லுது. அப்ப வெள்ளை அல்லது வெண்மை என்று சொன்னா ஒன்று சுத்தத்தை குறிக்கிறது, இரண்டாவது புடமிடப்படுதலை குறிக்கிறது. ஆம், சுத்தம் இல்லாமல் வெண்மை இல்லை, வெண்மை என்றாலே சுத்தம்தான். இரண்டாவது, அந்த வெண்மை வர வேண்டும் என்று சொன்னா ஒரு புடமிடப்படுதல் என்பது கண்டிப்பாய் தேவை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் குற்றம் சொல்றோம் சங்கீதக்காரன் சொன்னா, நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன். பிலாத்து கூட சொன்னா, இந்த இரத்தப்படிக்கு நான் பாத்திரன் அல்ல என்று கைகளை கழுவினான். அப்படியான என்ற குற்றமே இல்லை, நான் நியாயம் தீர்க்கல, இயேசுவை நான் சிலுவையில் அறையத்துக்கு விரும்பலன்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த குற்றம் இல்லாமை. அப்போ எனக்கன்பானவர்களே, இந்த வெள்ளை என்கிற வெண்மை என்பது நல்ல சுத்தத்தை புடமிடப்படுவதை காண்பிக்கும். புடமிடப்படாமல் நாம் வெள்ளையாக்கப்பட முடியாது. இந்த காலத்துல நாகரிகங்கள் வந்துருச்சு, நவநாகரிகங்கள் வந்துருச்சு, விஞ்ஞானம் பெருகிருச்சு, தொழில்நுட்பம் பெருகிருச்சு. ஆனா முன்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அனுபவம், முத நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஊர்ல ராத்திரியில 8 மணி 6:30 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள கணவனும் மனைவி வீட்டுக்கு வருவாங்க. ஐயா சாமி, நான் ஒன்னா வந்திருக்கேன் அப்படின்னு கத்துவாங்க. ஒன்னா வந்திருக்கேன்னு சொன்னாக்கா அன்னைக்கு வீட்டுல பகல்ல போட்ட அழுக்காக்கணே எல்லா துணியையும் கொண்டு போய் அவன்கிட்ட போடுவாங்க. கூட பொண்டாட்டி நிப்பா. அப்போ 2 பேர் சேர்ந்து எண்ணி எடுத்து மூட்டை கட்டி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு மறுநாள் ஆத்துல கொண்டு போய் நல்ல தண்ணியில நினைச்சு அது சோத்துரும் கொஞ்சம் சவுக்கார ஓவர் மண்ணெல்லாம் போட்டு அங்க ஒரு அனல் மூட்டி, அந்த அனல் மூட்டப்பட்ட நெருப்புக்கு மேல துணியை போட்டு அந்த ஆவியிலேயே துணி நல்லா வேக வைப்பாங்க. வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு அடிச்சு நல்லா புழிஞ்சி நீளம் போட்டு ஆத்துலயே நீளம் போட்டு கொண்டாந்து காய வச்சு வீட்டுல கொடுப்பாங்க. இவ்வளோ வேலை பார்த்து வீட்டை தேடி வந்து துணியை வாங்கிட்டு போய் அதை ஊற வச்சு நல்லா அவிச்சு அதுக்கப்புறம் துவைச்சு அதுக்கு நல்லா அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு சம்பளம் என்னன்னா மறுநாள் தட்டு நிறைய ஸ்டோர் போடுவோம். அந்த ஸ்டோர் கொடுக்கிற சாப்பாடு ஒண்ணுதான் உங்களுக்கு சம்பளம். இப்ப ஏன் சொல்றேன்னா, இந்த வெண்மை என்கிறது புடமிடப்படுது. இந்த துணியை என்ன செய்வாங்க, நல்ல ஆவியில வேக வைப்பாங்க, நல்ல கொஞ்சம் ஊற வைப்பாங்க, அப்புறம் சவுக்காரத்தை போடுவாங்க, அதுக்கப்புறம் ஓங்கி கல்லுல அடிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில ஆத்து தண்ணியில அலசி அப்படி எடுத்தாக்கா ஜவுளி கடையில வாங்கிட்டு வந்த புத்தம் புது வெள்ளை வேட்டி வெள்ளை சேலை மாதிரி அவ்வளவு பளிச்சு. இப்போ இந்த வெண்மை வர்றதுக்கு இன்னைக்கு சோத்திரம் இந்த மாதிரி புடமிடப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அதிலும் இந்த காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு புடமிடப்படுதல் என்றாலே வெறுப்பு தான், புடமிடப்படுதல் என்றாலே பாதிப்பு தான். இப்ப நான் உட்கார்ந்து செய்திக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அரசாங்கத்துல, தமிழ்நாட்டு அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு பதவியில கமிஷனர் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்ல போலீஸ் கமிஷனர் அல்ல, அரசாங்க ஒரு கமிஷனர். அந்த கமிஷனர் மூலமா எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்னன்னாக்கா, சீக்கிரத்துல இந்தியாவுல மீண்டும் ஒரு லாக்டவுன் வரப்போகுது. கொரோனா காலத்துல எப்படி லாக்டவுன் வந்து ஒருத்தர் வெளியே போக கூடாது, ஒருத்தர் கடைக்கு போக கூடாது, எங்கேயும் எது பண்ணக்கூடாது, வியாபாரம் நடக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சத்தான அடைக்கப்பட்ட ஒரு லாக்டவுன் வந்ததோ அந்த மாதிரி சீக்கிரத்துல இந்தியா முழுக்க ஒரு லாக்டவுன் வரப்போகுது. எதுக்கு அப்படின்னாக்கா, எண்ணெய் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, மண்ணெண்ணெய் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, பிளைட் ஆயில் கிடைக்கல, இதெல்லாம் அதிகமா கிடைக்காததுனால நிறைய போக்குவரத்தை குறைக்கணும், வாகன பிரயாணங்களை குறைக்கணும், ஆயில் சர்க்குலேஷனை லிமிட் கொண்டு வரன்றதுக்காக தொடர்ந்து 3 நாளோ இல்லாட்டி அதுக்கு மேல ஒரு லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது.
இப்ப இது ஏன் சொல்றேன்னா, நம்ம தேவன் நம்மை அவர் தனிப்பட்ட ரீதியிலே புடமிடும் போது நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் பிரச்சனை கிடையாது. இல்லாவிட்டால் இப்படி தேசம் சார்ந்து, மாநிலம் சார்ந்து, பட்டணம் சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு புடமிடுதல் வரதான் செய்யும். இயேசு கிறிஸ்துவே புடமிடப்பட்டுதான் அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் மாறினார். அப்ப வெண்மை என்பது வெண்மை என்கிற வெள்ளை என்பது ஒன்று சுத்தத்தை குறிக்கிறது, இரண்டாவது புடமிடுதலை குறிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம். இரண்டாவதாக இந்த வெள்ளை என்பது எதை குறிக்கிறது? வெள்ளை கல் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து, வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து, எனக்கன்பான தேவச்சனமே, இந்த வெள்ளை கல் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த வசனம் சொல்லுது, அது பரணியை குறிக்கிறதா இருக்கிறது. பரணி. இந்த பரணி என்றால் என்ன? சோத்திரம். பரணி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? பரணி என்பது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரணி என்பது வேறு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரணி என்பது வேறு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்து பரணி என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்து பரணி என்றால் என்ன? முதலாவது பழைய ஏற்பாட்டு காலத்து பரணியை சொல்றேன். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 3:20. ஸ்திரபூஷணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும். இப்போ பழைய ஏற்பாட்டில இங்க சொல்லப்படுகிற பரணி என்பது ஆசாரியர்களும் பிரபுக்களும் அல்லது கனவான்களும் உடுத்துகிற அந்த சோத்திர வஸ்திரத்துக்கு மேல் உடுத்துகிறதான சில பொருட்கள். அதுல ஒன்றுதான் இந்த சுகந்த பரணி. அதாவது சிறப்பூசணங்களை உடுத்தி பாத சரங்களை போட்டுக்கிட்டு மார்க்கத்தையை போட்டுக்கிட்டு அவங்களுடைய வேர்வை வாட வரக்கூடாது என்பதற்காக அந்த எல்லா வஸ்திரத்துக்கு மேல ஒரு வாசனை திரவியமுள்ள ஒரு வஸ்திரத்தை உடுத்துவாங்க. அதுக்கு பேரு சுகந்த பரணி. இது பழைய ஏற்பாட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த பரணி எப்படி மாறிடுச்சு அப்படின்னாக்கா, அதைத்தான் மத்தேயு 26:7 வாசிக்கிறோம். சுத்திரம். பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணி. வெள்ளை கல் பரணி. பழைய ஏற்பாட்டுல பார்த்தது சுகந்த பரணி, புதிய ஏற்பாட்டுல பார்த்தது கல் பரணி. இது என்னையா கல் பரணி அப்படின்னாக்கா, அந்த நலத தைலம் இல்லாட்டி பரிமள தைலம் என்கிற ஒரு தைலம் உண்டு. இந்த பரிமள தைலத்துக்கு என்ன தன்மைன்னா, அது பலவிதமான வாசனை கொடுக்கக்கூடியது. இப்ப இத சாதாரண துருத்தில ஊத்தி வைக்க முடியாது, அல்லது ஒரு ஜாடியில ஊத்தி வைக்க முடியாது, கச்சாடியில வைக்க முடியாது. அதனால அந்த வெள்ளை கல்லுல செய்யப்பட்ட ஒரு குடுவை. சோ அதுதான் இன்னைக்கு நம் நாகரிக உலகத்துல சென்ட் பாட்டில் இல்லாட்டி பாடி ஸ்ப்ரே பாட்டில், பாடி ஸ்ப்ரே சொல்றோம், ஸ்ப்ரே என்று சொல்றோம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நல்ல சென்ட் பாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும், கடினமா இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற அந்த சொல்றோம் பர்ஃபியூம் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னாக்கா அந்த பர்ஃபியூம் கொஞ்சமா இருந்தாலும் அது ஊத்தக்கூடிய பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டாகும். அத மாதிரி இந்த அன்றைக்கு இருந்த நலத தைலம் பரிமள தைலத்தெல்லாம் ஊத்தி வைக்கிறதுக்காக செய்யறதுக்கு பேர் தான் கொடுவை. அதுக்கு பேர் தான் பரணி. அந்த பரணியில தான் அந்த தைலத்தை வைப்பாங்க. அப்ப இந்த வெள்ளை கல் என்பது முதலாவது புடமிடப்படுதலை குறிக்கிறது, இரண்டாவது பரணியை குறிக்கிறது.
இந்த பரணி என்ன? அது நல்ல நலத தைலத்தை, பரிமள தைலத்தை வெளியே போகாம பாதுகாக்கிறது தான் வெள்ளை கல் பரணி. அப்போ இது எதை குறிக்கிறது? ஞானவான் ரகசியங்களை அடக்கி வைக்கிறான். ஓட்டவாய் மாறி, உடைஞ்ச பல்லு மாறி, கிழிஞ்சு போன மூக்கு மாறி, நாரி போன நாக்கு மாறி, எல்லா இடத்துலயும் கண்டதையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு ஸ்தோத்திரம் வார்த்தையை கொடுத்து உலட்டிட்டே இருக்க கூடாது. ஞானவான் ரகசியங்களை அடக்கி வைக்கிறான். நீங்க ரகசியத்தை சொல்லக்கூடாத இடத்துலயும் சொல்லிடக்கூடாது. அதுவும் கவனமா இருக்கணும். ரகசியத்தை அடக்கி வைக்கணும். எப்படி இந்த வெள்ளை கல் பரணியானது தனக்குள் இருக்கிற தைலத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்குது. அதே போல ஞானவான்கள், விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எந்த நேரத்திலோ நம்முடைய கர்த்தர் கொடுத்த ரகசியத்தை, தேவன் கற்றுக் கொடுத்தவைகளை அல்லது மற்றவங்க பாரத்தோடு அழுது சொன்னதை நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொள்ள தெரியும். என்னுடைய பிரசங்கத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் யாருடைய பெயரையும் பயன்படுத்தவே மாட்டேன் பிரசங்கத்துல. அதையும் தவறி அல்லது கடந்து பிரசங்கத்துல யாராவது யாருடைய பெயரையாவது சொல்றேன்னா அது ஜனங்களுடைய விசுவாசத்துக்கும் நன்மைக்கு எதுவா நல்லதா இருந்தாதான் பேரை சொல்லுவேன். இல்லாட்டி சம்பவத்தை சொல்லுவேன், பேரை சொல்லவே மாட்டேன். ஏன்னாக்கா யாரையும் நாம் உதாசீனப்படுத்த கூடாது. கூடுமான வரைக்கும் இந்த வெள்ளை கல் பரணியை போல உள்ள இருக்கிற தைலத்தை பாதுகாக்கிறத போல நம்ம கிட்ட வந்து சொன்ன கண்ணீரின் அனுபவங்கள், அவங்க தனிப்பட்ட ரகசியங்கள், ஜெபத்துக்கு சொன்னது அல்லது சோத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் இங்க கேட்டுட்டு எங்கேயோ போய் சொல்லக்கூடாது. அதுதான் அடக்கி வைக்கிற அனுபவம். ஒருவேளை ரகசியத்தை நீங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு மொட்டை தான் அடிக்கப்படும். நீங்க ரகசியத்தை வெளியில சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க, வெள்ளை கல் பரணியா இல்லாம ஓ சொத்துறோம் வஸ்திரத்துல போடுறேன் அந்த வாசன பரணியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மொட்டை தான் போடப்படும். இது நான் சொல்லல. நீங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்துல சிம்சோனுடைய அனுபவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் தெளிலாளுடைய மடியில படுத்திருக்கும் போது அவன் கேட்கிறான், இந்த பலத்தின் ரகசியம் என்ன, எனக்கு சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு உடனே அவன் சலிச்சு போய் எல்லா ரகசியத்தை சொல்லிடும். ரகசியத்தை சொன்ன உடனே எனக்கு 7 ஜடை இருக்குது, அது வலிச்சிட்டாக்கா என் பலனெல்லாம் போயிருது ரகசியத்தை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கும்பகோரணம் மாதிரி தூங்கிட்டு ஏஞ்சி பார்க்கிறான். பைபிள் சொல்லுது எப்போதும் போல எழுந்தான். அதான் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி கைய காலை முறுக்கிக்கிட்டு முரட்டத்தனமா தான் எந்திரிப்பான். இப்ப எந்திரிக்கிறான், ஏஞ்சா சல்லுன்னு ஆயிடுச்சு. ஏன்னாக்கா அங்க முடியும் இல்லை பெலனும் இல்லை, மொட்டை ஆயிடுச்சு. இப்போ ரகசியத்தை வெளியில சொல்ல ஆரம்பிச்சிங்க, யார பத்தியோ இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்களை பத்தி மற்ற இடத்துல சொன்னாக்கா உங்க ஜீவியம் மொட்டையடிக்கதான் படும். அப்போ இந்த வெள்ளை கல் என்பது முதலாவது புடமிடப்படுகிற அனுபவம், இரண்டாவது நல்ல தைலத்தை பாதுகாக்கிற பரணி என்கிற அனுபவம். இப்போ இந்த வெள்ளை கல் இடத்துல ஒரு பலவீனம் இருக்கிறது. இந்த வெள்ளைக்கல் ரொம்ப உறுதியானது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வெள்ளைக்கல் சோத்திரம் கர்த்தர் உள்ளவே எதையும் தாங்கும் சொல்ல முடியாது. இந்த வெள்ளை கல்லுகிட்ட ஒரு பலவீனம் இருக்குதுங்க. என்ன பலவீனம் இருக்குது? மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க்கு 14:3. அவர் பெத்தானியாவில் குஸ்ரோகியா என்ற சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கிறார். ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள, கவனிங்க, வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து, வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து, இது பார்க்கறதுக்கு வெள்ளை கல்லுல தான் செஞ்சிருக்குது, பார்க்கறதுக்கு வெள்ளையாத்தான் இருக்குது. ஆனா இது லைட்டா ஒரு தட்டுனா என்ன ஆகிறது? உடைந்து போகிறது. அதுக்குதான் முன்னோர் சொன்னாங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இந்த தெருவுல பாத்தீங்கன்னாக்கா
சில நேரத்துல இந்த முட்டாய் வியாபாரி வருவான். அதுல இந்த நல்ல பிங்க் கலர்ல கலர் அடிச்ச ஒரு பஞ்சு முட்டாய் வித்துட்டு வருவான். பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன குச்சி இருக்கும். அந்த குச்சிக்கு மேல பஞ்சு முட்டாய் பாத்தீங்கன்னா நம்ம தலையை விட பெருசா இருக்கும். நம்ம தலை எவ்வளவோ அதை விட கொஞ்சம் பெரிய அளவுக்கு பஞ்சு மிட்டாய் இருக்கும். சரி, இன்னும் இவ்வளவு பெரிய பஞ்சு மிட்டாய் விற்கிறான், பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, டீன் 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 மணி அடிச்சுட்டே போறான், எவ்வளவு நல்லா ஒண்ணு தின்னுதா பாப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து லைட்டா வாயில வச்சாக்கா அது கடிக்கவும் முடியாது, அது மெல்லவும் முடியாது, வாய்க்குள்ள வைக்கிறதுக்குள்ள அப்படியே கரைச்சு. கைய வச்சு லைட்டா தொட்டீங்கன்னா அப்படியே உருகி போயிடும். இந்த பஞ்சு மிட்டாய் எப்படி உருகுதோ, எப்படி கரையுதோ, இந்த வெள்ளை கல்லுக்குள்ளுக்கு ஒரு மூன்றாவது ரகசியம் என்னன்னா, அது உடைந்து போகிற அனுபவம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உடைந்து வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்பட்டது தோத்துறோம். அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அந்த உடைக்கப்படுதல் என்பது எதை நமக்கு விவரிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபு 29:17. நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். கர்த்தர் நல்லவே, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 2:9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போ இந்த வெள்ளை கல் என்பது உடைந்து போகிற அனுபவத்தை குறிக்கும். இந்த உடைந்து போவது எதை குறிக்கிறது? யோபு 29:17 படி அநியாயம் இருந்தாலும் அந்த ஜீவியம் உடைக்கப்படும், இல்லாவிட்டால் கர்த்தர் கொயக்களத்தை போல நொறுக்குனார்னாக்கா அப்பையும் உடையும். அப்ப அநியாயத்துக்காக நாம் உடைக்கப்படக்கூடாது, கர்த்தருக்காக உடைக்கப்பட வேண்டும், கர்த்தருக்காக உடைக்கப்படலாம். அப்போ அந்த சோத்திர கர்த்தருக்காக உடைக்கப்படுகிற, நொறுக்கப்படுகிற அந்த அனுபவம் எதை குறிக்கிறது? அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். டிபிஎம் சபை நல்ல காரியமா இருக்கிறதுனால பேரை சொல்றேன். டிபிஎம் சபை. அந்த டிபிஎம் சபையில 3 தலைமை போதகர்கள் உண்டு. முதன்மையான தலைமை போதகர் தமிழ்நாட்டில சோத்திர உண்டு. அவர் இரும்புலியில இருப்பார். அவர் தான் அகில உலகத்துக்குரிய எல்லா தலைமை போதகர். 2வது தலைமை போதகர் இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா டிபிஎம் சபைக்கும் அவர் தான் தலைமை போதகர். இந்த 2 தலைமை போதகரை தவிர இன்னொரு தலைமை போதகர் உண்டு. இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு வந்தது. இந்த 3வது தலைமை போதகர், அந்த பாஸ்டருடைய பெயர் ஜெயம். அவர் பெயர் ஜெயம். ஆனா உண்மை என்னன்னாக்கா, இந்த பாஸ்டர் ஜெயம் தான் டிபிஎம் சபையுடைய முதன்மை, எல்லாத்துக்கும் மேலான முதல் தலைமை போதகரா இருக்கணும். ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சொல்லிட்டாரு, எனக்கு எந்த போஸ்டிங் வேண்டாம், நான் பாஸ்டரா கூட இருக்க விரும்பலன்னு சொல்லி ஒதுங்கினார். அப்புறம் கட்டாயப்படுத்தி பாஸ்டரா வச்சாங்க. இப்ப ஒரு வழி இல்லாம அவர் எப்பயோ சீஃப் பாஸ்டரா தலைமை போதகரா வர வேண்டியவர் வேண்டவே வேண்டான்ட்டு சர்வ சாதாரணமா ஒரு விசுவாசி போல ஒரு சாதாரண பிரதர் மாதிரி ஒரு ஊழியக்காரர் மாதிரி ஒதுங்கி இருக்காரு. இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது, பாஸ்டர் ஜெயம் 3வது தலைமை பாஸ்டர், அவருக்காக ஜெபிங்க, ரொம்ப சீரியஸா இருக்காரு அப்படின்னு. உடல் மிகவும் பாதிக்கப்பட்டு சீரியஸான நிலைமையில இருக்கிறார் செய்து வந்து. இப்ப இது ஏன் சொல்றேன்னா, பாஸ்டர் ஜெயம் என்று சொல்றேனே, அவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்,
சாப்பாட்டை வெறுத்தவங்க, உடைய வெறுத்தவங்க, வாழ்க்கையை வெறுத்தவங்க, குடும்பத்தை வெறுத்தவங்க, எல்லாத்தையும் வெறுத்து அந்த டிபிஎம்லயே உலகம் முழுக்க போய் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு விமான பயணங்களை வந்தும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னை மறைத்து இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறார். ஆனால் அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் கூட இப்ப கடைசி கட்டத்துல ஒரு உடைக்கப்பட்ட அனுபவத்துலதான் இருக்கிறார். அவர்களே உடைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இதுதான் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வெள்ளை ட்ரெஸ் போடலாம், வெள்ளை பேண்ட் போடலாம், வெள்ளை சேலை கட்டலாம், வெள்ளை ஜாக்கெட் போடலாம், வெள்ளை கலர் பைபிள் வைக்கலாம், வெள்ளை கலர் பேனா வச்சிருக்கலாம், வெள்ளை கலர் பேக் வச்சிருக்கலாம், வெள்ளை கலர் காணிக்க கொடுக்கலாம், கார் வெள்ளையில வச்சிருக்கலாம், பெயிண்ட் வெள்ளையில அடிக்கலாம், எல்லாம் வெள்ளையா இருக்கலாம். நாம் என்னதான் வெள்ளை கல்லாய் இருந்தாலும் ஒரு உடைக்கப்படுகிற அனுபவம் என்பது எல்லாருக்கும் உண்டு. அது இந்த வெள்ளை கல்லுக்கும் உண்டு. இங்கே மார்க் 14:3 சீமோன் என்று குஷ்டரோகியா இருந்தவன், அவன் சொத்து ரட்சிக்கப்படாதவன், குஷ்டரோகியா இருந்த போது கர்த்தர் அவனை சுகமாக்கி இப்ப அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கு இயேசு விருந்து வந்திருக்காரு. அப்போ கொண்டு வந்த அந்த ஸ்திரீ என்ன பண்றா, அந்த வெள்ளை கல் பரணிய அவருக்கு முன்னாடியே உடைக்கிறான். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசுவுக்கு முன்பாக இந்த வெள்ளை கல் பரணி உடைக்கப்படுவது, இயேசுவே இப்படி நலத தைலமோ வாசனை திரவியம் நிறைந்த இந்த பரணி உடைக்கப்படுதோ, சீக்கிரத்தில் உம்முடைய சரீரமோ இப்படிதான் பிக்கப்பட போகிறது, இப்படிதான் உடைக்கப்பட போகிறது என்பதை இயேசுவுக்கே தரிசனத்தில் நினைவூட்டக்கூடியது. அதற்காகத்தான் உடைக்கப்பட்டது. அப்போ வெள்ளை கல் என்பது அது என்னதான் சோத்திரம், கர்த்தர் நல்லவே சோத்திரம், சுத்தமானதா இருந்தாலும், புடமிடப்பட்டதா இருந்தாலும், பரணியா இருந்தாலும் அதுவும் உடைக்கப்படுகிற அனுபவம் ஆனபடினால் வாழ்க்கையில உடைக்கப்பட்டு, ஜீவியத்தில் உடைக்கப்பட்டு, அல்லது ஊழியத்தில் உடைக்கப்பட்டு, ஒரு வெளியே எல்லாம் நொறுங்கி போச்சுருக்கீங்களா? கவலையே படாதீங்க. நீங்க எவ்வளவுதான் ஒடுக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் உங்களுக்கு பேர் வெள்ளை தான். உங்க நிறம் மாறவே மாறாது. ஏன்னா அந்த வெள்ளை தேவன் கொடுத்தது. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனால் தொடப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். உங்களை உடைக்கலாம், நொறுக்கலாம், பிக்கலாம், என்னமும் பண்ணலாம். ஆனா நீங்க வெள்ளையை விடவே மாட்டீங்க. உங்க வெள்ளை உங்களை விட்டு நீங்காது. கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவ வெள்ளைக்கல் என்றால் முதலாவது புடமிடப்படுதல், இரண்டாவது பரணி, மூன்றாவது உடைக்கப்படுதல். ஓ கர்த்தர் நல்லவன். நான்காவதாக இந்த வெள்ளை கல் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எஸ்தரின் புஸ்தகம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எஸ்தர் 1:6 அங்கு வேதம் சொல்லுகிறது வெள்ளைக்கல்லை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள் ஜெபத்தோடு. அங்கு வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இள நீளமுமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள். இப்போ இந்த வெள்ளை கற்களை குறித்து சொல்லும் போது நான்காவதாக வசனம் என்ன சொல்கிறது? விதானித்திருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த விதானித்திருப்பது என்றால் என்ன? இந்த விதானித்திருந்தது என்பது எதை காண்பிக்கிறது? அந்த விதானித்திருந்தது என்கிற வார்த்தை வேற பைபிள்ல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த எஸ்தர் 1:6 மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப விதானித்திருந்ததுன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் அதான் தெரியுது. எங்க எதை பார்த்தாலும் அதைத்தான் தெரியுது. கீழே தரையில அதான் விரிச்சு இருக்குது, சைடுல திரைச்சீலைகளும் அதான் விரிச்சிருக்குது, மேல பல இடத்துல அதான் போடப்பட்டிருக்குது. எல்லாமே விதானித்திருக்கு. இப்போ இந்த வெள்ளைக்கல் என்பது என்ன? அது நல்ல விதானிக்கப்பட்ட, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய, பறந்து விரிந்திருக்கிற ஒரு அனுபவம்.
இந்த பறந்து விருந்திருக்கிற அனுபவம் இது எதை குறிக்கிறது தெரியுமா? ரட்சிக்கப்படும் போது கொஞ்சம் கிருபை இருந்திருக்கும், மனம் திரும்பும் போது கொஞ்சம் அபிஷேகம் இருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெபித்து 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 வேதம் வாசித்து 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 அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி தட்டி எழுப்பி அது பரவ பண்ணியிருக்கணும். அது உங்களுக்குள்ள அப்பாவுக்கு போகணும், அப்பாவுக்குள்ள பையனுக்குள்ள வரணும், பையனுக்குள்ள அம்மாவுக்குள்ள போகணும், அம்மாவுக்குள்ள பிள்ளைக்குள்ள வரணும். அது அப்படியே விதானிக்கணும். இப்போ இந்த வெள்ளைக்கல் சோத்திரம் அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில விதானித்து இருந்தது. அங்க ஏராளமான மற்ற தேசத்து ராஜாக்கள் வந்திருந்தாங்க, நிறைய பிரபுக்கள் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய கனவான்கள் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் முன்பாக அந்த வெள்ளைக்கல் பறந்து விரிஞ்சி நல்ல விதானித்திருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியமும் இந்த விதானிக்கப்பட்ட நல்ல பறந்து விரிந்த அனுபவம். இந்த விதானித்திருக்கிறது என்பதற்கு ஒரு மொழியாக்கம், அதுக்கு அர்த்தம் வேணும்னாக்கா மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சு பாருங்க. மார்க் 14:15 சொல்லுது, அங்கு மேல் அறையிலே ஜமுக்கால முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜமுக்காலம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதுக்கு பேர் தான் விதானித்திருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த வெள்ளைக்கல்லை போல நல்ல விதானித்து நல்ல சூத்திரம் பறந்து விரிந்து அது விஸ்தாரமாய் காணப்பட வேண்டும், எல்லாரும் பார்க்கத்தக்கதா இருக்க வேண்டும், மகிமையின் பெரிய வெளிப்பாடுகளை அது காண்பிக்கிறதா இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார், அதைத்தான் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நாம் செய்ய வேண்டியது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லது. கடைசியாக இந்த வெள்ளை கல்லை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். சோதரம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 18:12 வாசிக்கிறேன். சகலவித வாசனை கட்டைகளையும் தங்கத்தினால் செய்திருக்கிற சகல வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும், வெள்ளை கல்லினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாகும். அப்படியானால் 5ஆவதாக கர்த்தர் நல்லவன். இந்த வெள்ளை கல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? நல்ல வஸ்துக்களை காண்பிக்கிறதா இருக்கிறது. வஸ்துக்கள். அப்படியானால் இந்த வஸ்துக்கள் என்றால் என்ன? வஸ்துக்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவன், சுதிரம் மன்னிக்கணும், என்னாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னாகமம் 5:10. ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாய் இருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார். ஆமென். இப்ப இந்த வெள்ளை கல் என்பது 5ஆவதாக நல்ல வஸ்துக்களை குறிக்கிறது. இந்த வஸ்துக்கள் என்பது எதை குறிக்க தெரியுமா? ஊழியக்காரருக்கு என்று கொடுக்கப்படுகிற விசேஷித்த காணிக்கையை குறிக்கிறது. காணிக்கை என்பது வேறு, தசமபாகம் என்பது வேறு. ஊழியக்காரருக்கு கொடுக்கிற ஒரு காணிக்கை, அவங்கள்ட்ட கொடுப்பது பாச, இது சபைக்கு கிடையாது, இது ஊழியத்துக்கு கிடையாது, இது உங்களுக்கு வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது வேணா வாங்கணும், இது உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரருக்கு தனியா ஸ்பெஷலா கொடுக்கறதுக்கு பேர் தான் வஸ்துக்கள். இப்ப இந்த வெள்ளக்கல்ல கொண்டு போய் ஆண்டவர் எங்க வச்சுட்டாரு? நல்ல வஸ்துக்களோடு வச்சுட்டாரு. அது ஊழியக்காரனுக்கு. அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல புடம்பிடப்பட்ட வெள்ளைக்கல்லாகவும் பரணி போன்ற வெள்ளைக்கல்லாகவும் உடைக்கப்பட்ட வெள்ளைக்கல்லாகவும் விதானித்திருக்கிற விரிக்கப்பட்ட விஸ்தாரமான வெள்ளைக்கல்லாகவும் மாறினால் தேவன் நம்மை விசேஷித்த வஸ்துக்களாய் கர்த்தர் மாற்றி
விசேஷித்த வஸ்துக்களாய் மாற்றி உங்களையும் ஒரு ஆசாரியனாக, ஒரு லேவியனாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த அருமையான ஊழியக்காரர்களை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசாரியர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து சொல்லும் போது அவர்களை வானத்து நட்சத்திரங்களை போல வர்த்திக்க பண்ணுவேன், கடற்கரை மணலை போல வர்த்திக்க பண்ணுவேன். யாரை? ஊழியம் செய்கிறவர்களை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற பகுதி நேர ஊழியக்காரர்களே, முழு நேர ஊழியக்காரர்களே, உங்களை ஒரு வெள்ளை கல்லாகவும் வெள்ளை கல்லின் பல வஸ்துக்களாகவும் கர்த்தர் மாற்றி, வானத்து நட்சத்திரங்களை போல வானத்தின் ஆசீர்வாதங்களையும் கடற்கரை மணலை போல பூமியின் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு திரளாய் கொடுத்து உங்க பகுதியிலே, உங்க வட்டாரத்திலே, உங்க ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை அருமையான வெள்ளை கல்லாக வைக்க போகிறார். இந்த எரேமியா 33:22 என்னாகமும் 5:10 ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். ஆம், இந்த வெள்ளை கல்லுக்குள் இவ்வளவு விசேஷம் இருக்குது. உங்க இருதயம் வெள்ளையாய் மாறட்டும், ஜீவியம் வெள்ளையாய் மாறட்டும், ஊழியம் வெள்ளையாய் மாறட்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் ஒருவரை ஒருவர் வெண்வஸ்திரங்களோடு சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். வெள்ளை கல்லை குறித்து தேவன் எங்களோடு இடைப்பட்டீரே. வெள்ளை கல்லை குறித்து எங்களோடு கர்த்தர் பேசினீரே. அதற்காக ஒரு பறவையாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒரு வஸ்துக்களாய் எங்களை மாற்றுவீராக. உயர வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்பட போயிருக்காக கடற்கரை மணலை போல ஆசிரியப்பட்டிருக்காக. எரேமியா 33:22 என்னாகும் 5ஆம் அதிகார 10 நடத்தப்படுவதற்காக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல அபிஷேகத்துக்காக, நல்ல கிருபை, திவ்யம் பரிசுத்த ஆவி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக இந்த அருமையான நாளிலே வெள்ளை கல்லை குறித்தும் அதன் தாற்பயங்களை குறித்தும் அறியப்படாத வசனங்களிலிருந்து தெரியாத சத்தியங்களை விளங்கிக் கொள்ளவும் நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீயாகவே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வெள்ளை கல் பரணியாகவும் வெள்ளைக்கல் வஸ்துக்களாகவும் மாறி ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் கடற்கரை மணலைப் போல ஏராளமாய் பெருக உதவி செய்யும். நன்மையின் கிருபை உண்டாகட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரம். காலை ஜெபத்தில் எழுந்து எல்லாரும் ஒருமித்து கலந்து நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். ஆமென்.